உலக வரலாற்றில் மிக நீண்ட காலம் நீடித்த பேரரசுகளில் ஒன்றாகும். இது கிபி 330ஆம் ஆண்டு தொடங்கி 1453 வரை சுமார் 1100 ஆண்டுகள் நீடித்தது. இப்போது அதை சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்குகிறேன். தோற்றம்: ரோமப் பேரரசு மிகப்பெரியதாகி நிர்வகிக்க கடினமான போது அதை இரண்டாக பிரித்தனர். மேற்கு ரோமப் பேரரசு ரோம் மற்றும் கிழக்கு ரோமப் பேரரசு பைசாண்டியம் கான்ஸ்டான்டினோப்பிள். கிழக்கு பேரரசே பின்னர் பைசாந்திய பேரரசு என்று அழைக்கப்பட்டது. அதன் தலைநகரம் கான்ஸ்டான்டினோப்பிள், இன்றைய இஸ்தான்புல். புகழ்பெற்ற மன்னர்: அனைத்திலும் புகழ்பெற்ற மன்னர் முதலாம் ஜஸ்டினியன் தி கிரேட். அவர் ஆட்சி செய்தது கிபி 527 முதல் 565 வரை. அவர் ரோமப் பேரரசின் பெருமையை மீண்டும் கட்டியெழுப்பினார். அற்புதமான ஹாகியா சோபியா ஆலயத்தை கட்டினார். சட்டங்களை ஒருங்கிணைத்து ஜஸ்டினியன் கோடு என பெயரிட்டார். கலாச்சாரம்: போர்திறன். பைசாந்தியர்கள் ரோமானிய தந்திரங்கள், கிரேக்க அறிவியல், கிறிஸ்தவ நம்பிக்கை ஆகியவற்றை ஒருங்கே இணைத்தனர். அவர்களின் படைத்தந்திரங்கள், கப்பல் போர் நுட்பங்கள் மற்றும் கிரீக் ஃபயர் என்ற தீ ஆயுதம் உலகையே அதிர வைத்தது. கலை: மதம். பைசாந்திய கலைப்பண்புகள், தங்கப் பளிங்கு, மோசேக் மற்றும் பிரகாசமான கிறிஸ்தவ சின்னங்கள். கிறிஸ்தவ மதம் இங்கே மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. பின்னர் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இதிலிருந்து உருவானது. வீழ்ச்சி: மெல்ல மெல்ல துருக்கி, ஆட்டோமன் டர்க்ஸ் தாக்குதலால் பேரரசு பலவீனமடைந்தது. இறுதியில் கிபி 443இல் மெக்மெட் இரண்டாம் தலைமையிலான ஒட்டோமன் படைகள் கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பற்றின. அதன் மூலம் பைசாந்திய பேரரசு முற்றிலும் முடிவடைந்தது.